ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஃபால்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 6th to 10th பிரின்சிபல்ஸ். இதுல மொத்தமா 14 பிரின்சிபல்ஸ் இருக்கு. 5 ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்க்க போற பிரின்சிபல்ஸ் என்ன? சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். நீங்க ஒரு டீமா வேலை பார்க்கறீங்க அப்படின்னா உங்க டீமோட தேவைகள் தான் உங்களோட பர்சனல் தேவைகளை விட மோர் இம்பார்ட்டன்ட். ரெனுமரேஷன், நல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான கரெக்ட் பே இருக்கணும். எட்டாவது பாயிண்ட், டீசென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் ரிலேட்டட் ஆனது. அத்தாரிட்டி ஆஃப் டாப் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் பாட்டம்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். ஸ்கேல் ஆட் செயின், கிளியர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். யார் யாருக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க அப்படின்றது பேஸ்ட் இது. 10வது பாயிண்ட், ஆர்டர். ரைட்டான பர்சன் கரெக்டான பிளேஸ்ல இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும். இப்போ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? Which principle deals with the chain of authority from top to bottom அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷனா, ரெனுமரேஷனா, ஸ்கேல் ஆட் செயினா, டிசிப்ளினா? கரெக்ட் ஆன்சர் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவுமே விட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.